ஒரு தெலுங்கு படம், டப்பிங் படம். சின்ன ஒரு எம்ஜிஆர் சார் நடித்த நீரும் நெருப்பும் படம் தெலுங்குல டப் பண்ணிட்டு இருந்தாங்க ஏவிஎம்ல. அதுக்கும் உன் விழியும் என் வாளும் சந்தித்தாள்னு ஒரு பாட்டு இருக்கும். அதை நான் பாட்டு இருந்தேன் ரெக்கார்டிங் தியேட்டர்ல. எம்ஜிஆர் வந்து ஃப்ளோர்ல எங்கேயோ உட்காந்துட்டு இந்த வாய்ஸ் நம்ம பாட்டு மாதிரி இருக்கு, வேற மொழியில வேற வாய்ஸ்ல கேட்குது, யாருன்னு பார்த்துட்டு வாங்கன்னு ஆரம்பிச்சேன். அவர் வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி யாரும் எஸ்பி பாலசுப்ரமணியம் புதுசாக ஒரு பையன் பாடினிருக்காங்க சார் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார். சரின்னு விட்டுட்டார். அடுத்த நாள் அவர் தோட்டத்தில் வந்து கம்போசிங் நடந்துட்டு இருந்தது. அப்போ அடிமை பெண் எடுத்துட்டு இருந்தாரு. கேவிஎம் சார் தான் மியூசிக் டைரக்டர். அவர் கேட்டார், இந்த பையன் யாரும் தெலுங்குல பாடுறாரு, தெலுங்குல உங்ககிட்ட பாடிருக்காரா அப்படின்னு. நிறைய பாடிருக்கேன் சார், நல்லாவே பாடுறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ இந்த பாட்டு நம்ம அந்த பையனுக்கு கொடுக்கலாமே, புதுசாக இருக்கு வாய்ஸ் அப்படின்னு. சார் என்ன சொன்னார்னா, எம்ஜிஆர் ப்ரொடியூசர்லாம் கூப்பிட்டு, அந்த பையனை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க, உங்கள் படத்தில் எனக்கு அட்லீஸ்ட் ஒரு பாட்டாவது கொடுங்க, அந்த பையனுக்கு கொடுத்தா நல்லதாக இருக்கும், கொடுக்கலன்னா உங்கள் இஷ்டம், இது ஒன்று நான் வற்புறுத்து கேட்கறது இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி, என்னை கூப்பிட்டு வச்சாங்க. ரிஹர்சல்ஸ் பண்ணியாச்சு. 1000 நிலவே பாட்டு, அமக்களமான பாட்டு. எனக்கு அது கிடைச்சது பெரிய பாக்கியம் நினைச்சேன். ஏன்னா திடீர்னு எம்ஜிஆர் சாருக்கு வந்து ஒரு பாட்டு பாடுறதுக்கு ஒரு 2-3 பாட்டு பாடின சமயத்திலே வந்து அது மாதிரி கிடைச்சதுன்னா பெரிய பாக்கியம். அதுக்கப்புறம் வந்து எங்கள் அப்பா கிட்ட தோளில் கை போட்டு, ரொம்ப லக்கி ஃபெலோ சார், உன் பையனுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது என்னால் தாங்க முடியாமல் கேட்டேன், சார் இத்தனை நாள் நீங்கள் வெயிட் பண்ணி ஷூட்டிங் எல்லாம் போஸ்ட்போன் பண்ணிவிட்டு எதுக்காக வெயிட் பண்ணீங்கன்னா, அவர் என்ன சொன்னார் தெரியுமா, தம்பி உனக்கு இந்த பாட்டு ரிஹர்சல்ஸ் பண்ணியாச்சு, 1000 நிலவேன்ற பாடல் நீ பாடுறேன்னு சொல்லி நான் சொல்லியாச்சு உங்ககிட்ட. நீ காலேஜுக்கு போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, உங்கள் அம்மா கிட்ட, இல்லை உங்கள் அப்பா கிட்ட, உங்கள் பிரதர்ஸ் கிட்ட எல்லாம் இந்த பாட்டு பாடியே காமிச்சிருப்பேன், இந்த பாட்டு நான் எம்ஜிஆருக்கு பாட போகிறேன்னு சொல்லிட்டு. சரி, எங்கள் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி நான் அந்த பாட்டு வேறு யார்கிட்டாவது பாட வச்சுட்டு எடுத்திருந்தேன்னு வச்சுக்கோ, நாளைக்கு படத்துலையோ ரெக்கார்ட்லையோ அவங்கெல்லாம் கேட்கும்போது என்ன ஃபீல் பண்ணுவாங்க, இந்த பாட்டு பாலு சும்மா அவன் போய் சொன்னான்டா, அவன் பாடலை, வேறு யாரோ பாடிட்டாங்க, சும்மா ரீல் விட்டான் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா. அது உன் எதிர்காலத்துக்கு கூட நல்லா இருக்காது. அதனால ஒரு 15 நாள் தள்ளி போட்டுக்கலாமே ஷூட்டிங்னு, உனக்காகவே இந்த பாட்டே கொடுக்கணும்னு சொல்லி நான் வெயிட் பண்ணேன். ஸோ இட்ஸ் நாட் ஓன்லி தின் ஆர்டிஸ்ட் இன் எம்ஜிஆர், ஒரு பெரிய மனுஷத்தன்மை இருக்கு பாருங்க. அதுதான் உங்கள் ஆர்டிஸ்டுக்கு வந்து ஒரு கவசம் மாதிரி இருக்கும். அதை அவர் நிரூபித்து காமிச்சிட்டாரு. ஐ ஆம் எவர் கிரேட்ஃபுல் டு தி கிரேட் பர்சன் கால்ட் எம்ஜிஆர்.